ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லேம்ப் ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த எமர்ஜென்சி லேம்ப் நம்ம வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சார்ஜ் போட்டிருப்பீங்க, ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். பட் ஆனால் லைட் எரியாது. சுவிட்ச் ஆன் பண்ணாலும் லைட் எரியாது. எமர்ஜென்சி லைட்டு எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டாலும் சரி இண்டிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்குமே தவிர ஆனால் லைட் மட்டும் ஒர்க்கே ஆகாது. ஒர்க் ஆகலன்னு தயவு செஞ்சு தூக்கி மட்டும் போட்டுறாதீங்க. அதை கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக ரெடி பண்ண முடியும். அதை இந்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். இந்த லைட்டை எரிய வைக்கிறதுக்கு இந்த சிரஞ்சில் இருக்க ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த வாட்டர் என்னன்றதையும் இந்த வாட்டர் மூலியமாக தான் உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி லைட்டு அப்புறம் இந்த மஸ்கிட்டோ பேட்டெலாம் திரும்பி ரீஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான எஃபிஷியன்ட் இந்த வாட்டருக்கு இருக்குது. அது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு சேரும். இப்போ சார்ஜ் ஏற இண்டிகேஷன் உங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் லைட்டை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாலும் நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டாலும் சரி சார்ஜிங் இண்டிகேஷன் மட்டும்தான் தெரியும். இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டோரில் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு 4 பேட்டரியை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் எல்இடிக்கு தனியாக ஒரு பிளேஸ்மெண்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு மெயின் போர்டு இருக்குது. இந்த மெயின் போர்டை பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அது இருப்பாங்க. இந்த பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் ஒயர் இந்த இடத்துக்கு போகுது. அது என்ன இடம்ன்றது கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு ப்ளஸ்ஸு இங்கேயும் மைனஸ் இந்த பாயிண்ட்லேயே இருக்குது. ஸோ இதுக்கு பிட்வீனில் இருக்க வோல்டேஜ் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்காக நான் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறேன். இது நான் மல்டிமீட்டருக்கு இந்த மல்டிமீட்டரில் DC 20 வோல்ட்டில் நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இங்கே இருக்க இந்த 2 டெர்மினல்லையும் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்கும்போது 1.4241 தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த எல்இடி ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 4 வோல்ட் தேவைப்படுது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டுமே கூட 1.4 தான் இருக்குது. ஸோ இந்த பேட்ரி தான் இப்போ ப்ராப்ளம்ன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேட்ரிலாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பேட்ரி எல்லாத்தையுமே அந்த பிளேஸ்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி இது எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்து வச்சுட்டு நான் இப்போ இதுக்கு செப்பரேட்டாக ஒரு சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ண போகிறேன். இதோ 5 வோல்ட் சார்ஜரு. நான் 5 வோல்ட் சார்ஜரை வச்சு இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணி நான் சார்ஜ் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு இதில் சார்ஜ் ஏறுதா இல்லையா, பேட்டரி தான் ஃபால்ட்டான்றது கண்டுபிடிச்சிக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு காட்டுறேன். மல்டிமீட்டர் சேம் 20ல் வச்சுட்டு ப்ளஸ் மைனஸில் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். எத்தனை 0.42. ஸோ இந்த பேட்டரி எல்லாமே பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஒன்றுத்தில் சார்ஜ் கனெக்ட் பண்ணால் போதும், எல்லாத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக பேரலாக கனெக்ட் ஆகிருக்கனால சார்ஜ் ஏறும். ஸோ இப்போ நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு 10 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சார்ஜ் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க கனெக்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டரியில் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் சார்ஜ் ஏறி இருக்குன்றது செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சுத்தமாக ஏறல, 0. நெக்ஸ்ட் பேட்டரியில் பார்க்கலாம். பண்ண முடியுன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிக்விட் இருக்கும். இதெல்லாம் லெட் ஆசிடிக் பேட்டரின்னு வாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு லிக்விட் ஊற்றுவாங்க. அந்த லிக்விட் காலி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பேட்டரி ரீசார்ஜ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம அந்த லிக்விட் டிஃபில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதான் டிஸ்டில் வாட்டரு. இந்த டிஸ்டில் வாட்டரை
நான் இன்ஜெக்ஷனை வச்சு அந்த லிக்விடை வந்து ஃபில் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இது மேலே பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இந்த லேயர் இருக்கும். இந்த லேயரை இப்போ நம்ம வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் தான் இந்த லிக்விடை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த லேயர் வந்து ஒரு ரப்பர் லேயர் மாதிரி இருக்கும். டஸ்ட் எதுவும் உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த லேயர் கொடுத்துருக்காங்க. ஹோல்ஸ் தெரியுது அவங்களுக்கு. இந்த ஹோல்ஸில் தான் நம்ம இப்போ இந்த லிக்விடை வந்து ஊற்ற போகிறோம். அகெயின் இப்போ அந்த கனெக்ஷன் வந்து கொடுத்துங்க. பேரலல் கனெக்ஷன் கொடுத்துட்டு சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. சார்ஜ் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சார்ஜர் ரிமூவ் பண்ணிவிட்டு வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்துலாம். 3.62 முன்னாடி 0ல் இருந்தது. இப்போ வந்து 3.62 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வந்து பேட்ரி வந்து ரீசார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம பேட்டரியை வந்து அகெயின் லேம்பில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க.